தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 56வது அதிகாரமாக உள்ள கொடுங்கோன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 558வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். கொடுங்கோன்மை என்பதற்கு கொடுங்கோல் ஆட்சியின் தீமைகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 558வது திருக்குறளை காண்போம். இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்படின். இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்படின். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். முறை செய்து காப்பாற்றாத ஒரு மன்னவனின் ஆட்சிக்கு உட்பட்டால் ஒருவர் செல்வந்தனாய் வாழ்வதை விட ஏழையாய் வாழ்வதே மிகுந்த இன்பத்தை தரும். மீண்டும் பொருள், முறை செய்து காப்பாற்றாத மன்னவனின் ஆட்சிக்கு உட்பட்டால், அதாவது திரும்ப சொல்ல வேண்டுமென்றால், ஏழையாக வாழ்வதை விட பணக்காரனாக செல்வந்தனாக வாழ்வதே மிகுந்த துன்பத்தை விளைவிக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை நாமும் பின்பற்றினால் வாழ்வில் என்று நமக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.